ஸோ எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஆன்லைன் நோக்கி போகிறோம். இது ஒரு 143 கிலோமீட்டர். வெயில் ஒரு மாதிரி அடிக்குது. ஆனால் கூலிங் லைட்டாக இருக்குது, வாட்டர் கிராசிங் இருக்குது, எல்லாமே இருக்குது, சம்பவம் இருக்குது. ஆனால் அந்த ரோட்டில் நிறைய வாட்டர் கிராசிங் இருக்குன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. நாங்கள் 2 பொண்ணுங்க க்யூட்டாக பேசுனாங்க. ஆனால் அவங்க பேசுறது எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் இப்போ பாக்ஸை மூடாமல் வந்துட்டு இருக்கவங்க அப்பா ஒர்த்தான வாட்டர் கிராசிங் இது. ஓகே, நான் எந்த ஊர்? நான் திருவாரூர் தான். ஆமாம், ஒர்க்குங்க. எங்கே போய் ரோடு போட்டிருக்காங்க பாருங்க. பா, ஆற்று மணல்லையே உங்களுக்கு ஒரு மலை இருந்தால் அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு. நல்ல வேலை இதெல்லாம் நம்ம ஊர் பக்கம் இல்லையே, நேரம் கொண்டு போய் விற்றுருப்பாங்க எல்லாத்துக்கும். திருவாரூர். ஓ சூப்பர்ண்ணே. ஐ திங்க் நாங்கள் சம்பவம் பண்ணோம்னு நினைக்கிறேன். சம்பவம் தான் பண்ணோம். எதுக்காக லதாக்கு போகணுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், ஐயோப்பா அந்த பொண்ணு எங்களை கெஞ்ச வச்சிருச்சு, செம்ம காண்டாயிடுச்சு எங்களுக்கு. 450 குறையாமல் தருது வண்டி, நல்லா தருது. வந்து பகலில் ஓட்டியிருந்தா கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காது. நிலா வெளிச்சவங்க தெரியுது பாருங்க அழகா. கைஸ், ஆக்சுவலாக நாங்கள் ஹன்லே போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியில் சின்னதாக ஒரு டீ பிரேக். எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் ஓகே அனுப்புகிறேன். டீ பார்த்தீங்களா, ஜூஸோட டம்ளர் இருக்குல்ல, அவ்வளோ பெருசில் வந்திருக்காங்க. எதுக்கு நம்ம ஊரில் கிடைக்காத ஒரு பார்லேஜி ரொட்டி எங்களும் கிடைக்காது, தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஆன்லைன் நோக்கி போகிறோம். இது ஒரு 143 கிலோமீட்டர். வெயில் ஒரு மாதிரி அடிக்குது. ஆனால் கூலிங் லைட்டாக இருக்குது, வாட்டர் கிராசிங் இருக்குது, எல்லாமே இருக்குது, சம்பவம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் டீ குடித்தோம். ரல்பா ஹோம் ஸ்டே ரெஸ்டாரண்ட். டீ குடித்தோம். டீ ஜூஸ் அளவு கொடுத்தாங்க. வீட்டில் காமிச்சிருப்போம், பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 143 கிலோமீட்டர்ஸ் வந்து ஹன்லே என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கை வந்து மில்கி வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கை நமக்கு ரொம்ப கிட்ட தெரியும், ஸ்டார்ஸ் எல்லாமே அந்த இடம் தான். ஸோ அதை போய் பார்த்துட்டு நம்மளோட ரிசர்ச் சென்டர் ஒன்று இருக்குது, ஸ்டார் ரிசர்ச் சென்டர் ஒன்று வந்து அங்கே இருக்குது. ஸோ அதை போய் விசிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட் விசிட் பண்ணுறோம். நாளைக்கு உம்லிங்களா போகிறோம். இவங்க யார் வராங்கன்னு தெரில, ஆனால் நம்ம கன்ஃபார்மு. இவங்கெல்லாம் ஜஸ்ட்டு பிளானிங்கு. ஏன்னா நான் கிளம்புனா தான் அவங்க கிளம்புவாங்க, அதனால தான். காற்று இப்போ தான் ஜில்லுன்னு அடிக்குது, தூக்கம் வருதுங்க. ஏன்னா நேற்று நைட்டு படுத்ததே 11:30 மணிக்கு, காலைல 5:30 மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. காலைல 5:30 மணிக்கெலாம் எழுந்து காலைல தான் ஃபைல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஓகே, இந்த வீடியோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வீடியோ மட்டும் எப்படி ஆடியோ இதாக ஆனிச்சுன்னே தெரில. ஹன்லே போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வந்து இதே மாதிரி ரோடுங்க. அதாவது லேக் ரோடு இது, ஓகேங்களா, பேங்காங் லேக் ரோடு இது. ஸோ அங்கேருந்து போய்ட்டு நம்ம ஹைவேல ஏறிடுவோம். ஹைவே தான் உங்களுக்கு வரும்போது நான் காமிச்சிருப்பேன், ஃபுல்லாக ஹைவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஹைவே போகிறதா நல்லாயிருக்கும். ஐயோ கண்ணுக்குட்டி மேய்ச்சிட்டு இருக்கு ஃபுல்லாக. ஆனால் அந்த ரோட்டில் நிறைய வாட்டர் கிராசிங் இருக்குன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நேற்று ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருந்தோம்ல, அங்கேருந்து அங்கே 2 பொண்ணுங்க க்யூட்டாக பேசுனாங்க. ஆனால் அவங்க பேசுறது எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் லேக்கு தான், பாங்காங் லேக்கு தான், வாட்டர் கிராசிங் தான், ஹெவி தான். அப்பா கொய்யால ரோடு இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். வா, இருங்க நம்ம அண்ணனுங்க என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வந்துட்டுமா? வந்துட்டுமா? என்னாச்சு? கவர் போட சொன்னா பேண்ட்டுக்குள்ளே போயிடுச்சா? எனக்கும் லைட்டாக உள்ளார போயிடுச்சு. ஷூ படாமலாம் இருக்க ஓடக்கூடாதுங்களாம், சேஃபே கிடையாது. உண்மையில் வந்து நிறைய பேர் ஏற பண்ணுறாங்க, ஏன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. எனக்கு தெரில அவ்வளோ பெருசாக வருமான்ட்டு. எதுக்கும் சேஃப்டிக்கு ஆக்சிஜன் நம்ம கையில் வச்சுருக்கோம், அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு எல்லா வெயிட்டையும் கீழே இறக்கி வச்சுட்டு ஜஸ்ட்டு வண்டி ஒரே டேங்க் பேக் மட்டும் எடுத்து கிளம்புறோம் பாருங்கள். நமக்கு லக்கேஜ் இருந்தாலும் வண்டி ஏறிடும், அதை பற்றி யோசனை பிரச்சனையே கிடையாது. அப்பா ஃபுல்லாக கல்லுங்க. ஆனால் டாப் பாக்ஸ் ஓகே, தாங்கிருச்சு. Go. What happened? No, we are coming and started. We coming. He don't cross the water cross. We is here. என்ன சொல்கிறான்னா
தண்ணி ஃப்ரண்ட்டில் ஒரு பைக் வந்துச்சுல, அந்த வண்டி வரும்போது தண்ணி வரலையாம். ரெண்டாவது வண்டி வரும்போது தண்ணி சக்குன்னு அடிச்சுட்டு வருதான். என்னதுன்னா பாருங்கள், டைம் பார்த்தீங்கன்னா 1:27. அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஸ்னோ வந்து உருகி தண்ணி வருது. இன்னொரு 25 கிலோமீட்டருங்க ரைட் நாங்கள் இதுக்கு ஆகிடுவோம், ஹைவே பிடிச்சிரும். அதாவது இந்த இதுக்கு ஹன்லே போகிறது, அது பிடிச்சோம்னா பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரைட்டாக போய்டும். நாங்கள் மாட்டேங்கிற டாப் பாக்ஸ் நான் கூட லூஸ் ஆகிடும்னு நினச்சேன் அந்த ரோடு ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு. அதெல்லாம் கன்று மாதிரி இருக்குங்க டாப் பாக்ஸு. இனிமேல் பிளான் பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸ்ட்ரா பேக் தூக்கி விட்டு வச்சுட்டு பின்னாடி உள்ள பேக்கை டாப் பாக்ஸ் மட்டும் எடுத்து வரலான்னு இருக்கேன். ஆனால் டாப் பாக்ஸில் எல்லாத்தையும் வைக்க முடியலங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்கள், இது ஷூ கவர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கேன். நான் வந்து திங்ஸு போதுன்ற அளவுக்கு எடுத்துடல, திங்ஸ் வந்து 10 எடுத்துகிட்டு வரல, போதுன்ற அளவுக்கு எடுத்து வந்திருக்கேன். என் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கவே இல்லை எத்தனை நாள் இன்றைக்கி 14வது நாள். 8 டிஷர்ட்டு 2 ஹூடி எல்லாத்தையும் வச்சு மேனேஜ் பண்ணி ஒரு மாற்றி படலை போதும். நான் வெயிலில் வந்தோன்னே வெயில் எல்லாத்தையும் காய போட்டுருவேன், எந்த ஸ்மெல்லும் வராது. அவ்வளோதான், டன்னு, கிளம்பிடுவோம். எதுக்கு இங்கே துவைச்சி போட்டுக்கிட்டு அது காய லேட்டாகும். ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் இதாக வந்துச்சு. இப்போ டக்குன்னு ஏறுது, ஏன்னா ஹைவே பிடிக்க போகிறோம்ல. லேக் ரோடாக வந்துட்டு இருந்துச்சு, டக்குன்னு இப்போ ஹைவே ஏறுது. இந்த லேக்கை போதுன்ற அளவுக்கு பார்த்துட்டோங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஆசை வராது பாங்காங் லேக்குக்கு. டாப் பாக்ஸை மூடாமல் வந்துட்டு இருக்கோங்கோ. டாப் பாக்ஸே மூடல, சின்ன வேலை லேப்டாப்லாம் இதில் தான் இருக்குது. மூடாமே வந்துட்டு இருந்திருக்கேன், நாட் க்ளோஸ் பண்ணவே இல்லை, வந்துட்டு இருந்திருக்கேன். போட்டு ஓட்டுருவாங்க, செப்பலே போடாமல் ஓட்டுறான். அப்பல செப்பலாவது வாங்கியிருக்கலாம். அவன் ஷூ ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு வாட்டர் கிராசிங்கில். அதனால் வாட்டர் கிராசிங் அதிகமாக இருக்குன்ட்டு ஷூவை படம் ஓட்டுறான். ஜஸ்ட்டு நாங்கள் ஓட்டுற ரோடை மட்டும் பார்த்துக்குங்க, ஓகேவா? ஏன்னா இது வந்து நார்மல் ரோடு கிடையாது, நிறைய ரோடு சொல்ல தார் ரோடு தான். பார்த்தீங்களா மண்ணை பாருங்கள், வாட்டர் கிராசிங்காக 2 பக்கம் எவ்வளோ கல் கிடக்கு பாருங்கள், சரிஞ்சு வந்த கல். அப்பா ஒர்த்தான வாட்டர் கிராசிங் இது. தண்ணியே மேலே போகல. ஆனால் நம்ம வந்து லேல உள்ள ஃபுல் சர்க்கியூட் நம்ம வந்து இந்த இதில் ரயிலில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். தாங்க வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு, இங்கே வந்து பேங்காங் இந்த பக்கம்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து போட போகிறோமே அது. அப்புறம் டிஎஸ்ஓ முராரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் இருக்குது, அங்கே ஏதோ ஸ்டாச்சு இருக்குன்னு சொன்னாங்க, அதையும் போக தான் போகிறோம். அது விட்டுறதா இல்லை. இப்போ ஹென்லேயில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு உம்லிங்களா, இன்றைக்கி நைட்டு முடிஞ்சால் அந்த வே மில்கி வே அதெல்லாம் பார்த்துருவோம் நாங்கள். அதாவது இந்த வானத்தில் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும்ல நைட்டில். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிடலான் இருக்கோம் இன்றைக்கி. அதுதான் பிளானு. நாளைக்கு ஹன்லியில் நான் உம்லிங்களா போய்ட்டு வரைக்கும் இவங்க வந்து ஹன்லியில் ரூமில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க எங்கேயாவது போய்ட்டு வந்தால் போய்ட்டு வருவாங்க. நம்ம போயிட்டு அட்வென்ச்சர்ஸ் தானே, ஒரு வேறு லெவலு, வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் பீக்கு போயிட்டு வரோம். நாளைக்கு போகிறோம், என்ன ஆனாலும் போகிறோன்னு முடியல தான் இருக்கேன் நான். லைக் வந்து சார்ஜ் போகிறதுக்கான ஒரு போர்ட் வந்து நம்ம பைக்கில் இருந்துச்சுன்னா ரொம்பவே பெஸ்ட்டுங்க. ஏன்னா இந்த இருக்கிற 3 பைக்கிலுமே இல்லை, நம்ம பைக்கில் ஆல்ரெடி இருக்குது, ஓகேங்களா? ஆல்ரெடி சி டைப் இது கொடுத்துருக்காங்க ப்ளக்கு, நம்ம பைக்லேயே 390 இருக்குது. ஸோ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா அது ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். நான் டைப் சி டு டைப் சி ஒரு கேபிள் மட்டும் வாங்கிக்கிட்டேன். என்னோட எல்லாமே டைப் சி தான். இது கேமரா பேட்டரிலேருந்து என் ஃபோனு எல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். என் ஃபோன்லாம் 1/2 hour போதும். அதாவது ரன்னிங்கில் இருக்கும்போது 1/2 hour போதும். சும்மா நிற்கும்போது பேட்டரி நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏற்றுனீங்கன்னா ஏறாது. ரன்னிங்கில் போகும்போது மட்டும்தான் ஃபுல் சார்ஜ் ஆகும், டக்குன்னு ஃபாஸ்ட் ஆகும். பேட்டரியை போட்டோன்னா 1 hourல ஃபுல் ஆகிடுது என்னோட இது கேமரா பேட்டரிலாம். ஸோ அதனால் கேமரா பேட்டரி எல்லாமேங்க. இடையில என்னோடய மேக் புக்குக்கு இங்கே இதில் தான் சார்ஜ் எடுத்தேன் நான், சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா? டன்னு. ஹார்ட் காட்டுறாரு இப்படி, கேமரா ஆன் பண்ணியிருக்கலாம், எல்லாம் ஹார்ட் இப்படி வச்சு இப்படி காட்டுறாரு. செல்லாக்குட்டி ஏங்க, அவரை செல்லக்குட்டின்னு சொல்லலை, நான் சும்மா சாராவை செல்லக்குட்டின்னேன். சாரா செல்லக்குட்டி தான் வரான், இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கா. உண்மையை சொல்லணும்னா அந்த வண்டி இல்லை லாஸ்ட் நாள் சொல்கிறேன், இந்த வண்டி எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்னை வந்து பேட்டரியை விட்டுருங்க, அது வந்து ஒரு ட்ராவல் நடக்குதுன்னாலாம் ஒரு எப்படி சொல்கிறது, அது வேணும், ட்ராவல் அது மாதிரி வரும், ஓகேங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஆனால் அழகாக கொண்டு வந்திருக்காள், அது வரைக்கும் போதாதா? ஸோ
காய்ஸ் பார்த்தீங்களா, பாங்காங் லேக் தான், இங்கே தண்ணி இல்லை அவ்வளோதான். இப்போ க்ரீனிஷாக சூப்பராக இருக்குதுங்க. அந்த இன்னொரு இடம் இருக்கும் ஃபுல்லாக. ஓ இதானா அது? இது ஃபேமஸ். ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோமா? Bro, this is Puga Valley. யா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். ஃபோட்டோ இதோ அங்கே வழி இருக்குது உள்ளே வர. அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம். செம்மையாக இருக்கு. பிளேஸ் சூப்பர்ல, தரமாக இருக்குல்ல. சூப்பரா போகலாம். காய்ஸ், எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா, வாவில் ப்ரோ, திஸ் பிளேஸ் நேம் என்ன? புகாவல்லி அப்படின்ட்டு ஒரு பிளேஸு. இது தெரியும், நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நேம் தான் தெரில. அப்படியே வண்டியை நிறுத்திட்டு இங்கே பாருங்கள். ஸோ லேக்கு தான், சேம் லேக்கு தான், ஆனால் இங்கே தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக பில்லாக இருக்கும். நடந்து போனோம்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தான் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஓகேலா, ஸோ பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபுல்லாக வீடியோ எடுத்து கிளம்புறோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:26. வந்தது 2:26க்கு 2 ஹவர்ஸ் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி இப்போ தான் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்ததுனால கொஞ்சம் தெரிய வந்தது. என்னதுன்னா, இப்போ நாங்கள் ஹன்லே போகிறோங்க. ஹன்லேக்கு முன்னாடி நியோமா இருக்கும். அங்கேயே நாங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு, எக்ஸ்ட்ரா பெட்ரோல்னால் எங்களோட ஜெரிக்கனில் ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் அன்லேயில் போய்ட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல இவங்க யாரும் வரல, நான் மட்டும் உமினிங்களா போகிறேங்க. இவங்க யாரும் வரலங்க. ஓகேங்களா? நானா 14 நாள் ஆகுது. சென்னை நேரம் வந்துட்டேன். ஓகே. எங்கிட்ட எல்லாம் இருக்குது. ஓகே. ஓகே. நியாமா தான் போகிறோம். நியாமா தான் போய்ட்டு பெட்ரோல் போடணும் ஃபுல்லாலாம். லாஸ்ட் பெட்ரோல் பங்கு போட்டு அப்படியே போகலாம். 140. ஓ, நியூமாவில் போட்டுக்கிறோம். ஹேண்ட்லி போடுற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. ஓகேண்ணா. எந்த ஊர்? நான் திருவாரூர் தான். ஆமாம், சென்னையில் வண்டி எடுத்தேன், அவ்வளோதான். திருவாரூர் தான் சொந்த ஊர். சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். சும்மா சினிஃபீல்டில் இருக்கேன். ஓகேண்ணா. யார்? கர்நாடகா. இங்கே வந்து மீட் பண்ணது தான். அதில் ஒரு நாள் தமிழ் பேசுவார். சரி, ஓகே, நான் தனியாக தான் வந்தேன். ஸோ மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகேண்ணா, பார்த்து பேசுண்ணா. ஓகேண்ணா, பாய்ண்ணா, தேங்க்யூண்ணா. யா, செக் போஸ்ட்டு. ஓகே. தென் நான் தமிழ்காரு, எங்கள் ஊருக்காரு. परमिट okay one finger is no some accident in childhood Chennai Tamil Nadu okay oh அப்படியா oh super na நியோமா ஓகே வந்துட்டு ஹன்லே போகணும் ஓகே ஓகேண்ணா டன்ண்ணா வாங்க இந்த சம் லேட் ஆகும் நீங்கள் கிளம்புங்க தேங்க்ஸ்ண்ணா பாய் ஓகே கிளம்புங்க பாய் வா ஒர்த்துங்க எங்கே போய் ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள் காய்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பேங்காங் டு ஹன்லே போகிறது இப்போ ரொம்பவே ஈஸிங்க செம்மையாக போட்டிருக்காங்க ரோடு காய்ஸ் இந்த ரோடை பாருங்களேன் ஒரு வரிசையாக வெறும் ஸ்பீடு பிரேக்கர் மட்டும் போட்டு வச்சு அப்படி இருக்கும் ரோடு அதை மாதிரி இருக்குது
அது வண்டி போய் போய் ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி மேடாக இருக்கா. நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நான் ரெண்டாவது போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல்லட் போயிடுச்சு பிடிச்சிக்கிட்டு. ஏன்னா இது ரோட்டில் வேணால் இது கிங்காக இருக்கலாம், ஆஃப் ரோடில் இது மாதிரி இடத்துலலாம் அதாங்க கிங்கு. ஏன்னா அது இப்படி இருக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி, அது ஆஃப் ரோடில் அழகாக மேலே ஏறி போயிடும். இது போக மாட்டேங்குது. அதுலேயுமே எனக்கு ஃப்ரண்ட் வீலில் கிரிப்பு வேறு இல்லை. பாருங்க ரொம்ப போகுது பாருங்க, ஃபுல்லாக ஆஃப் ஏதோ ஸ்பீடு பிரேக்கர் வச்சே போட்ட மாதிரி இருக்கா ரோடு. அப்பா ஏங்க இப்போ செக் போஸ்ட்டில் போயிட்டு இது பண்ணிட்டு வந்தேனே, என்ட்ரி போட்டு வந்தோம்ல, தேனிக்காரன்னு பார்த்தேன். நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்கும்போது அவங்க இல்லை, என்ட்ரி போடும்போது வேறு யாரும் இருந்தாங்க. நாங்கள் பேசிட்டு இருந்தோம் நல்லா அந்த அண்ணன்ட்ட. ஏன்னா பின்னாடி இந்த NS 160 வர வரைக்கும் பேசிகிட்டு இருக்கலாம்னு பேசணுமா. ஓகே பார்த்துட்டாங்க. NS 160 வர வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். அப்போ தான் பேசணும், சவுத் இந்தியன் பீப்புளும் இஸ் தேர் அப்படின்னாங்க. எங்கே அப்படின்னு கேட்டோம், இங்கே இருக்கான்னு கேட்டு அழைச்சிட்டு வந்தாங்க. சரி நான் கூட நம்ம தமிழ் நடக்க மாட்டாங்க, கர்நாடகா, இவங்க வந்து கர்நாடகா கேட்டே இருந்தாங்க. சரி ஓகே கர்நாடகா தான் வருவான்னு பார்த்தா உள்ளே வந்தார். இவங்க வந்து கர்நாடகான்னு கேட்டாங்க, தமிழ்நாடு அப்படின்னா போது அண்ணா அப்படின்னா நாங்கள் திருவாரூர்னு சொன்னேன். அந்த அண்ணன் வந்து தேனியா. ஸோ அப்படியே பேசிட்டு மாடி இப்போ தான் 10 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் டியூட்டி இங்கே போட்டிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி வந்து அருணாச்சல் பிரதேசில் இருந்தாராம் 3 வருஷம். ஸோ 3 வருஷத்துக்கு ஒன் டைம் வந்து டியூட்டி மாற்றுவாங்களாங்க. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அந்த அண்ணன் சொல்லி. அவர் பேசிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருந்தேன். இங்கே எப்படின்னா ஸ்னோலாம் வரும், எப்படின்னா ஸ்னோ இருக்கும் எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். தம்பி இப்போ ஸ்னோ இப்போ இருக்காது, இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா மார்ச்சில் வந்தோன்னா ஸ்னோ கரையும், அப்போ வண்டி அலோவ் பண்ணுவாங்க, நீ அப்போ வந்தோன்னா அப்போ கூட ஓட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்னாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆகிடுச்சிங்க. 6:22க்கு அங்கே போகணுன்னு காட்டுனுச்சு. கொஞ்ச நேரம் நின்றுட்டோம்ல, ஸோ லேட் ஆகும். இந்த ரோடு வேறு ஃபுல் ஆஃப் ரோடாக இருக்கே, கொஞ்சம் ஆஃப் ரோடு. அப்படியே போயிடலாமா? வேணாம், மண்ணாக இருக்குது. இப்படியே போகலாம், ஷார்ட் ரூட்டு தான், அதில் போய் ஜாயிண்ட் ஆகும். ஆனால் மண்ணாக இருக்குது. ஓகே இந்த மண்ணில் பார்த்தீங்களா, வீட்டுக்கு அதில் ஆற்று மணல் மாதிரி இருக்குது. காலவனியே போவோம், அப்படியே போவோம், ஸ்மூத்தாக வண்டியை ரன் பண்ணி போவோம். கீழெல்லாம் விழ முடியாது இந்த இடத்துல. ஆனால் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இது மாதிரி தமிழ் ஆர்மி பர்சன்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பா ஆற்று மணல்லையே உங்களுக்கு ஒரு மலை இருந்தால் அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது. நல்ல வேலை இதெல்லாம் நம்ம ஊர் பக்கம் இல்லையே, நேரம் கொண்டு போய் விற்றுருப்பானுங்க எல்லாத்தையும். ஏற்று வண்டியில் ஏற்று, லோடு ஏற்று. இன்னும் கொஞ்ச நாளில் நிலாவில் உள்ள மண்ணையே கொண்டு போய் விற்றுருவாங்க நம்ம ஊருக்காரங்க. அண்ணா தமிழ் சென்னை இது நீங்கள்? நான் தமிழ் இது, நான் திருவாரூர். ஓ சூப்பர்ண்ணே. இப்போ தான் அங்கே மீட் பண்ணிட்டு வந்தோம் அண்ணா, தேனி அண்ணா. நான் போட்டுமா? ஓகேண்ணா. அண்ணா உங்கள் பேர் வைசன். ஓகேண்ணா பாய்ண்ணா. போட்டுக்க, வேறு லெவலு. இந்த திருவாரூர் பார்த்துட்டேன். அவங்க நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி ஆஃப் ரோடு வேறு லெவல் பண்ணுது போங்க. நல்லா ரோடு போணுச்சு, ஆஃப் ரோடு வந்து செய்யுது. ஹாய் ப்ரோ, வேர் ஆர் யூ ஃப்ரம்? குஜராத். ஓகே குட். ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. பாய் ப்ரோ, பாய். இல்லைன்னா அதிகமாக வந்திருக்கும் நேரம். அப்பாடா, வா இப்போ தான் அங்கே நின்று இவ்வளோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம் அந்த இடத்துல. இதே மாதிரி இடத்துல திருப்பி இங்கேயும் இருக்கா. என்னடா 40 கிலோமீட்ரு வெறும் 1.5 மணி நேரம் காட்டுதுன்னு பார்த்தேன். ஸோ இதனால தான் காட்டியிருக்கு. நம்ம ஆளுங்க சைலன்ஸரை மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுத்து. ஓகே இது வந்து ரேசிங் மாடல் வண்டி, கொடுக்க வாய்ப்பு இல்லை. அது வந்து லுக்குக்காக அப்படி கொடுத்துட்டாங்க. அடியில் சைடில் வந்து சைலன்சர் லுக்கு கெடுக்குமாமா, அதனால தூக்கி அடியில் கொடுத்துட்டாங்க. லுக்கே சூப்பராக இருக்குது தான், ரேசிங் வண்டி மாதிரி. ஆனால் ஆஃப் ரோடு பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடியில் அதிகமாக அடி வாங்கலை எனக்கு தெரிஞ்சு. எங்கே அடி வாங்கினுச்சுன்னா, ஆனால் இந்த ரோட்டில் போகிறதுக்கு நான் இறங்கலாம் தான் அடியில் இருக்கேன். எங்கே இறங்குவோம் தான் பார்த்துட்ருக்கேன். இங்கே இறங்க போகிறேங்க. ரெடி ஸ்டெடி கோ. அவ்வளோதாங்க, இதில் போவோம். ஏன்னா அது ரொம்ப குதிக்குது. இது மண்ணாக இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போயிடலாம். அது பெரிய ரோடாக போடுறாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் நான் இப்போ ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, கல்லாக இருக்குது.
கண்ணுக்குள்ளே ஏதோ போயிடுச்சு. இதில் போவோம். செமையான லேக்கு. அது என்ன மானா அது? என்னது? ஏய், வாட்டர் கிராசிங்க. வா, ரோட்டுக்கு நடுவில் தண்ணி. ஐ திங்க் நாங்கள் சம்பவம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சம்பவம் தான் பண்ணோம். ஓகே, யாராவது தமிழ் ஆளுங்க இங்கே இருப்பாங்களா? மடி ஆர்மி பேகு. இதான் நியோமா போகிற வழியா? திருப்பி இப்படி வந்தால் இப்படி போகணுமா? வந்து ஹன்லேக்கா? இதான் ஹன்லே போகிற ரோடு. இப்போ A few moments later. ஸோ அதுதாங்க நம்ம இதுக்கு ஹன்லேக்கு போகிற ரூட்டு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இது வந்து நியோமா போகிற ரோடு. இந்த ரோட்டில் 22 கிலோமீட்டருக்கு போயிட்டு பெட்ரோல் போட்டு திருப்பி இதே ரூட்டில் வந்து ஹன்லே போகணும். ஏன்னா அங்கே பெட்ரோல் பங்க் கிடையாது. ஸோ லோக்கலாக வாங்கினீங்கன்னா 140 ரூபா 150 ரூபா டபுள் இது ரேட்டாம். அதுக்கு நாங்கள் இங்கே போயிட்டு 1 லிட்ரு போனாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் பெட்ரோல் போட்டு வந்து ரிட்டர்ன் பண்ண முடிவு பண்ணிட்டோம். வா, ஓப்பனான ரோடுங்கோ, செம்மையான ரோடு. ஆனால் உண்மை சொன்னால் அந்த லடாக்கில் தாங்க டிஃப்ரெண்ட் மலைகளை பார்க்க முடியுது. எப்பா, இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். லடாக் ரைடை முடிச்சுட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் லடாக்கை பற்றி, எதுக்காக லடாக் போகணுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? எங்கேயும் இல்லாததெல்லாம் இங்கே தான் இருக்குது. அதனால தான் ஃபாரினர்ஸ் முதல்ல இங்கே வராங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:46, சன்செட் ஆக போயிட்டுருக்குது. ஓகே, நான் ஃபாஸ்ட்டாக போவோம். ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி வரணும். வந்து இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் தெரில, 20-25 கிலோமீட்டரும் இருக்குது ஹன்லே. ஸோ அங்கே போகணும். அடுத்து இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது. 2 ஹவர்ஸ் அங்கே நின்னோம். ஆனால் 2 ஹவர்ஸுமே ஒர்த்துங்க என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நாங்கள் லேட்டாக போனோம், நைட்டு நாங்கள் போனால் கூட பிரச்சனையே கிடையாது. நாங்கள் 8-9 மணிக்கு போனால் கூட பிரச்சனை கிடையாது. மறுபடியும் இதை ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்க முடியலங்கனால இங்கே பாருங்கள். வாவ், அங்கே பாருங்கள் சன்செட்டு. மூன் லேண்டுங்க இது. இதை பாருங்கள். இதெல்லாம் உங்களால் இங்கே எதிர்பார்க்க முடியுமா? இதெல்லாம் நம்ப முடியுதா உங்களால் மழை இப்படி இருக்குன்ட்டு? அப்பா, இந்த நேரம் பார்த்து 360 வேறு ஆன் ஆகலை. ஐயோ, மவுண்டன்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வந்து ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதனால தான் நான் அதிகமாக ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். காய்ஸ், நியோமான்ற ஊருக்கு வந்துட்டோம். அப்பா, ஃபுல்லாக ஆர்மி தாங்க. நிறைய ஆர்மி இது பார்த்துட்டோம் இது வர வழியில். வெல்கம் டு 124 RC. भैया हाय बाय हो गया அப்பா பயம் வந்துட்டுறா கொஞ்ச நேரத்தில். கொஞ்சம் டேய், டைம் இஸ் ஓவர். நான் பாருங்க பயம் வந்துட்டு பைத்தியக்காரன். சரி மேம், சொல்கிறேன் கேளுங்க. Many hours later. Hey guys, இந்த பெட்ரோல் பங்கில் தான் நிற்கிறோம். இப்போ தான் வீடியோ பார்த்துருப்பீங்க. டைம் ஓவர்னு சொன்னது.
அந்த ஆமாம் ஐயோப்பா அந்த பொண்ணு எங்களை கெஞ்ச வச்சிருச்சு, செம்ம காண்டாகிடுச்சு எங்களுக்கு. வேறு ஆப்ஷனே கிடையாது, இங்கேருந்து வேறு பெட்ரோல் பங்க் கிடையாது. நியோமாவில் ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருக்குது. 7 மணியில் க்ளோஸ் தான். நாங்கள் 7:05 தான் வந்திருக்கோம். 5 நிமிஷம் லேட்டானா கோடாது படம் கத்துது கிடந்து கெஞ்ச வச்சுருச்சுங்க. எனக்கு செம்ம கடுப்பு எங்களுக்கு. ஆனால் இப்படி பண்ணவே கூடாது. எங்கே இருக்குன்னா நியோமாவில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு. 7 மணின்னு ஓகேங்க, ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும் 7 மணியோட க்ளோஸ்ன்னு. கூகுள் மேப்பில் தெரியும்னு சொல்கிறாங்க. ஏங்க நெட்ஒர்க் இல்லாத இடத்துல கூகுள் மேப்பில் எப்படிங்க தெரியும்? அதெல்லாம் செம்ம கடுப்பு. ஒரு வழியாக கேட்டு கெஞ்சி, மேம் ஐ டோன்ட் ஹேவ் நோ ஐடியா நோ பிளானு, ஃபுல்லி ட்ரைடு பைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி, அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், அவர்கிட்ட சொல்லி ஒரு வழியாக போட்டுட்ருக்கு. இப்போ நாங்கள் வந்தது ஒரு 4 பைக்கா. ஸோ அப்புறம் அதே பேர் வந்தாங்க பைக்கு, அவங்க எல்லாருக்கும் எடுத்து போட்டுட்ருக்கு அந்த பொண்ணு. இங்கே வந்து லிட்டர் பார்த்தீங்கன்னா 103 ரூபா. நான் இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஜெரிக்கன் ஃபில் பண்ணிவிட்டு ஜெரிக்கனையும் கழட்டி ஜெரிக்கன்லையும் ஃபில் பண்ணிட்டேன். இதெல்லாம் கழட்டி வச்சுருக்க பாருங்க. அப்போ பதட்டத்தை பார்த்துங்க நீங்கள். இதெல்லாம் கழட்டி வச்சு நான் பெட்ரோல் போட்டிருக்கேன். அப்படின்னா என்னோடய பதட்டத்தை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஓகே, அவ்வளோதாங்க, பெட்ரோல் வாங்கிட்டோம். ஸோ இப்போ நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா 7:31. உண்மையை சொல்ல பொய் சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். 7:31 தெரியுதா? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே கிளம்பி ஹன்லே நோக்கி போக வேண்டியதாங்க. ஓகே போகலாம். டேங்க் ஃபுல் பண்ணணும். 500 ரேஞ்சு காட்டுதா? கிட்ட பார்த்துங்க, 500 ரேஞ்சு காட்டுதா? என்ன பண்ண போகிறோம்? ட்ரிப்பு 2/0 பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சுக்கும் லாஸ்ட்டு பெட்ரோல் வாங்கி எவ்வளோ வருதுன்னு. ஆனால் 450 குறையாமல் தருது வண்டி, நல்லா தருது. அது மட்டும் போகுது, எனக்கு தெரியுது, நல்லா புரியுது. ஓகே, சன் செட் ஆக போகுது. இதுக்கு மேலே என்னால் எதுவுமே கவர் பண்ண முடியாது. நான் போகும்போது எதாவது கவர் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக நடந்தால். இல்லைனா நேராக நான் ஹன்லே போய்ட்டு ஹன்லில் போய் ரூம் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு வீடியோ முடிச்சிடும். ஆக்சுவலாக வந்து என்னோடய கோபுரம் பேட்டரி ஃபுல்லாக டவுனு, சார்ஜ் போட்டிருக்கேன். ஆனால் நைட்டில் உங்களுக்கு பெருசாக எதுவும் காமிக்க முடியாது. அதனால தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் வந்துட்டுருக்கேன். ஒரு 52 கிலோமீட்டர்ஸு ஹன்லே போகிறதுக்கான வழி. ரூட்டு சூப்பராக இருக்குது, ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. ஆனால் பாதை வளைஞ்சு போகுது. இங்கே ஏன் ஹன்லேயில் இந்த மில்கி வே சொல்கிறாங்கன்னு இப்போ தான் புரிஞ்சுது. நான் அந்த ஓட்டிகிட்ருக்கேன்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே தெரியுதா நிலா, வானத்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்குன்னு. இவ்வளோதான் தெரியாது வேறு எங்கேயும், இங்கே தான் தெரியுது. நைட் டைமில் இது மாதிரி ஃபுல்லாக பிளாக்காக தான் இருந்துச்சு. நான் இது நேற்று ஓட்டியிருக்கேன், அது முந்தா நாளும் ஓட்டினேன் ரைட்டில். பட் இங்கே டிஃப்ரெண்ட்டு, நிலா ஸ்டார்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஓகே இன்றைக்கி நாங்கள் அதை போய் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இல்லை தெரில, இன்றைக்கி நாங்கள் போய் பார்த்தாலும் பார்ப்போம். அதை அடுத்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஜஸ்ட் உங்கள்கிட்ட இப்போ ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்து வச்சிடலான்னு தான் இந்த வீடியோ பண்ணேன். ஓகேவா? ஆனால் பகலில் ஓட்டியிருந்தா கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காது. நிலா வெளிச்சம் இங்கே தெரியுது பாருங்கள் அழகா. க்ளவுட்ஸ்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, பிரைட்டாக தெரியுது க்ளவுட்ஸ்லாம். ஸோ இந்த மில்கி வேன்றதுக்கான அர்த்தம் வந்து நைட்டில் தான் புரியும். ஐ திங்க் இன்றைக்கி ஃபோட்டோ எடுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், நாளைக்கு தான் எடுப்போம்னு நினைக்கிறேன் போயிட்டு. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 8:28. எப்போ அந்த இது அவைலபிள் அப்படின்ற டைமும் எனக்கு தெரியாது எங்களுக்கு. 3 hours later. ஹே கைஸ், ஃபைனலி நம்ம வந்து ஹன்லே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் மட்டும் தான் வந்தேன்ல, அடித்து பிரிச்சுட்டு வந்துட்டேன். 3/4 மணி நேரத்தில் வந்திருக்கேன் 52 கிலோமீட்டர் இந்த ரோட்டுக்குள்ளே. நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரம். சரி ஓகே, ஏன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று, சாய் கவர்மெண்ட் ரொட்டி. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருக்குன்னு. ஃபுல்லாக யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க இங்கே. யூடியூபர்ஸ் ட்ராவல்ஸ் நிறைய பேர் வருவாங்க. எனது இது என்ட்ரியானோட ஃபஸ்ட்டு உள்ள சாய் கடை. ஸோ அதான் இங்கே வந்திருக்கேன். சம்பவம் என்னென்னா, நல்லா தான் வந்துட்டு இருந்தேன். திடீர்னு அவங்க ஸ்லோவாக ஆனாங்களா, நானும் ஸ்லோவாக ஆனேன்னா. அதுக்கப்புறம் நல்லா பேசிட்டு வந்துருந்தேன் அவங்கள்ட்ட. அப்புறம் வந்து பேட்டரி லோ ஆகிடுச்சு, பேட்டரி வந்து ஆஃப் ஆகிடுச்சு கேமரா. அப்போ டக்குன்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு வெள்ளையே ஒன்று அப்படியே போன மாதிரி ஒரு பிராந்தி. அந்த பிராந்தி மனவிஸ்கி என்னன்னு நினச்சிங்க, அள்ளு விட்டுச்சு கொஞ்சம் நேரத்தில். அடிச்சு பிடிச்சிட்டு வந்திருக்கேன். 1890 வந்திருக்கேன் பாருங்க. அந்த ரோட்டில் ஆப்போசிட்டில் யாரும் வரமாட்டாங்க, தான் நிறைய வளைவு கர்வ்ஸ்லாம் நிறைய உள்ள இடம். ஸோ நம்மளால் ஃபாஸ்ட்டாக வரவே முடியாது. அதில் நான் வந்து அடிச்சு பிடிச்சிட்டு வந்திருக்கேன் வண்டியை. வந்து உட்காந்துருக்கேன். அவங்க இன்னும் யாரையும் காணும். ஜஸ்ட்டு என்ட்ரி ஆகிற இடத்துல தான் உட்காந்துருக்கேன், வந்தால் பார்க்குற மாதிரி. ஸோ ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்தோடனே ஜஸ்ட்டு ரூம் போய் தேட வேண்டியதான். ஓகே, காமிக்கிறேன் வந்தோன்னே அவங்க தானே.